இன்றைக்கி டே பை டே லைஃப்பில் கம்ப்யூட்டர் விஷன் வந்து ஒரு தவிர்க்க முடியாத டெக்னாலஜியாக ஆகிட்டுருக்கு. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் வந்து ஹெல்மெட் போடாமல் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா வந்து டிராஃபிக் வயலேஷன் மீறிட்டிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் வருதுன்னு பார்த்தீங்களா? இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியும் கம்ப்யூட்டர் விஷன் தான். அண்ட் இன்றைக்கி ரோபோட்டில் வந்து சர்ஜரி பண்ணுறது சொல்கிறாங்க. அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அக்யூரேட் டியூமர் ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி வந்து ஒரு செக்மெண்டேஷன் டெக்னாலஜி யூஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டெக்னிக்கும் வந்து கம்ப்யூட்டர் விஷன் தான். அண்ட் தென் இப்போ நீங்கள் ஆட்டோனமஸ் கார் டெஸ்லா மாதிரி காரில் எடுத்துட்டிங்கன்னா வந்து அது ஆட்டோனமஸாக நேவிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கோரான இருக்கிற ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் விஷன் தான். இப்படி எங்கே பார்த்தாலும் நம்ம டே பை லைஃப்பில் வந்து கம்ப்யூட்டர் விஷன் வந்து ஒரு தவிர்க்க முடியாததாக வந்து இருந்துகிட்ருக்கு. வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன்னா என்ன, கம்ப்யூட்டர் விஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கம்ப்யூட்டர் விஷன் மூலிமா வந்து இன்னோவேஷன்லாம் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வந்து ஃபியூச்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் விஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது, இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் விஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீப் ட்ரைவ் பண்ண போகிறோம். வந்து லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. கம்ப்யூட்டர் விஷன்னா ஒரு சிம்பிளாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹியூமன் எப்படி ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க, இது மாதிரி கேமரா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஒரு ஹியூமன் எங்கே லொக்கேட் ஆகிருக்காங்க, வந்து அந்த மாதிரி வெஹிக்கிள் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சொல்லிட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வரும். அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட் லோக்கலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் தான் ஒரு பர்சன் ஒரு ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து என் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்றது என்னென்னா வந்து என்னை சுற்றி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போடுற மாதிரி வந்து இது ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. இதை தாண்டி ஆப்ஜெக்ட் செக்மெண்டேஷன், ஜஸ்ட் என்னை வந்து செக்மெண்டேஷனை போடாமல் ஜஸ்ட் என்னோட ஷேப் எக்ஸாக்டாக வந்து செக்மெண்ட் பண்ணி எடுக்கிற பேர் தான் வந்து ஆப்ஜெக்ட் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி செக்மெண்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டியூமர் மாதிரி வந்து ப்ரிசைஸ்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதுக்குலாம் வந்து யூஸ் ஆகக்கூடியது. இது இல்லாமல் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்றது ஒரு வெஹிக்கிள் டிடெக்ஷனுக்கோ இல்லை ஒரு ஹியூமன் டிடெக்ஷனுக்கோ இல்லை அனிமல் டிடெக்ஷனுக்கோ இங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் யூஸ் ஆகும். ஜஸ்ட் டிடெக்ஷன் செக்மெண்டேஷன் இல்லாமல் வந்து ட்ராக்கர் இருக்கும், வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் டெக்னாலஜி. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு ஹியூமன் ஒரு ஸ்பெசிஃபிக் பவுண்டரியை தாண்டிட்டாங்களா இல்லையான்ற மாதிரி எல்லாமே ட்ராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் லாக்கர் இருக்குது, பேங்க் லாக்கர் கிட்ட ஒரு பர்சன் போனால் மட்டும் அலர்ட் வரணும். அது இல்லாமல் ஒரு 2 to 3 மீட்டர் வந்து அப்பார்ட் எங்கள் வெளியே வந்து ஒரு பர்சன் போனால் நமக்கு அலர்ட் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் நம்ம பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் டெக்னாலஜி வச்சு தான் ஹியூமனை ட்ராக் பண்ணி அவங்க நியர்பை வந்துட்டாங்களா இல்லையான்றது நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். ஒரு டியூமர் நம்ம வந்து செக்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து எக்ஸாக்ட் டியூமர் ஐடென்டிஃபை பண்ணி அதோட லேயரில் செக்மெண்ட் பண்ணால் தான் ரோபோட்டில் வந்து சர்ஜரி பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு செக்மெண்டேஷன் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ட்ராக்கிங் வந்து இதெல்லாம் கம்பைன் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு கம்ப்யூட்டர் விஷனாக வந்து இன்றைக்கி யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் விஷனோட பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1960s to 1980s வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்றப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது ஒரு இமேஜில் வந்து பேசிக்கான ஒரு நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு இமேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன சின்ன பர்பஸாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டு கலர் இமேஜாக மாற்றுறதுக்கும் கலர் டு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை மாற்றுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இமேஜ் ப்ராசஸிங் யூஸ் கேஸ்க்காக வந்து கம்ப்யூட்டர் விஷன் வந்து ரொம்ப யூஸ் ஆகிட்டு இருந்தது. 1986 தான் கம்ப்யூட்டர் விஷனுக்கே வந்து ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு இனிஷியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எக்ஸ்ரே அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வந்து அது ப்ரிசைஸாக வந்து எக்ஸ்ரேயில் இருக்க ஃப்ராக்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக பேட்டர்ன் எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பேஸ்மெண்ட்டாக இருந்த ஒரு கம்ப்யூட்டர் விஷன் டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேனி எட்ஜ் டிடெக்டர். இது வந்து 1986 ரிசர்ச்சர் ஜான் கேனின்ற ஒரு ரிசர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேனி எட்ஜ் டிடெக்டர் என்ற டெக்னிக்கை கண்டுபிடிச்சார். இந்த டெக்னிக் என்ன பண்ணணும்னா வந்து ஒரு இமேஜில் இருக்க எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஃபைன் டியூன்டாக வந்து கண்டுபிடிச்சி அதில் இருக்க எல்லா நாய்ஸும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி ஒரு ஷேப்டு பர்ஃபெக்ட்லி ஷேப்டு ஒரு எட்ஜ் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு இமேஜிலேருந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இது மூலிமா தான் இன்றைக்கி இருக்க எக்ஸ்ரே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபை டெக்னாலஜி இது எல்லாமே சாத்தியமானது பார்த்தீங்கன்னா இந்த கேனி எட்ஜ் டிடெக்டர் மூலிமா தான். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்ரே இந்த இன்னோவேஷனுக்கு அப்புறம் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் கேஸ்கேட்ஸ் அண்ட் தென் HOG டிடெக்டர். இது ரெண்டுத்தும் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹியூமனோட ஃபேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ஒரு ஹியூமனையே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் தான் இந்த ரெண்டு டெக்னிக் யூஸ் ஆகுது. இந்த ஏர் கேஸ்கேட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேஸில் வந்து டார்க் அண்ட் லைட்னஸ் வேரியேஷன் தான் கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஐ வந்து ஃபோர் ஹெட்டோட பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும், என்னோட லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து மற்ற பார்ட்டோட டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்க டார்க் அண்ட் லைட் கலர் வேரியேஷன்ஸ் வச்சு வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு 10,000 1 lakh பீப்புளை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆட்களுக்கு இருக்க டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து இதை வந்து பார்த்தீங்கன்றப்போ வந்து ஒரு டெக்னிக்கை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஹியூமன் ஃபேஸை வந்து இந்த பேட்டர்ன் மூலிமா கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணுற மாதிரியான வந்து இந்த ஏர் கேஸ்கேட்ஸ் இந்த டார்க் அண்ட் லைட் கம்பேரிசன் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகிடுச்சு. இந்த மெத்தட் வச்சு தான் வந்து இனிஷியல் டேஸில் வந்து இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் பேஸ்ட் அட்டனன்ஸ் சிஸ்டம் இதெல்லாமே வந்து பாப்புலராக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் HOGன்னு சொல்லுவாங்க, ஹிஸ்டோகிராம் ஆஃப்
கிரேடியன்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு ஹியூமன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் பாடியில் இருக்க எட்ஜஸை ஃபஸ்ட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணும். எவ்வளோ வெர்டிக்கல் எட்ஜஸ் இருக்குது, எவ்வளோ ஹரிசாண்டல் எட்ஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லெக் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த லெக்கில் பார்த்தீங்கன்றப்ப வந்து வெர்டிக்கல் எட்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஷோல்டர் மாதிரி பிளேஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஹரிசாண்டல் எட்ஜஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹியூமனோட பேட்டர்னில் வந்து எவ்வளோ வெர்டிக்கல் எட்ஜஸ் கவுண்ட் இருக்குது, எவ்வளோ ஹரிசாண்டல் எட்ஜஸ் கவுண்ட் இருக்குது, அண்ட் தென் எவ்வளோ அப் டவுன் வந்து ரிலேட்டடான வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த எல்லாமே வந்து அதே மாதிரி பேட்டர்னாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இதே விஷயத்தை வந்து ஒரு 1 lakh பீப்புள் மாதிரி வந்து ரெப்ளிகேட் பண்ணி பேட்டர்ன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்றப்போ வந்து அந்த அல்காரிதம் டிசைன் பண்ணி ஒரு ஹியூமன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து இனிஷியல் டேஸில் யூஸ் பண்ண அல்காரிதம் தான் இந்த ஹெச்ஓஜி டிடெக்டர்னு சொல்கிறது. அண்ட் நம்மளால் ஒரு ஃபேஸ் அண்ட் ஹியூமன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சாலுமே வந்து இதில் இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா வந்து ஒரு ரியல் டைமாக வந்து பார்த்தீங்கன்றப்ப நம்மளால் யூஸ் பண்ண முடியல. ரியல் டைம் என்னென்னா வந்து ஒரு செகண்ட்ஸ்க்கு வந்து 30 ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாக இந்த அல்காரிதம்லாம் ஒர்க் ஆகணும். பட் இந்த ஹெச்ஓஜி அண்ட் லைக் ஏர் கேஸ்கேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் டைம் யூஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகாதால் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து ரியல் டைமுக்காக வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ்க்காக ரொம்ப ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் இந்த ரிசர்ச்சில் வந்து இந்த டீப் லேர்னிங்கில் வந்து இருக்கக்கூடிய வந்து ஒரு மிகப்பெரிய இன்னோவேஷனான AlexNet வந்து 2012 வந்து இன்வென்ட் பண்ணாங்க. இது என்னென்னா வந்து டீப் லேர்னிங்கில் CNN ஒரு கான்செப்ட் இருக்குது, கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க். இந்த கன்வல்யூஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் இருக்குன்னா இமேஜில் வந்து ஒரு பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்றப்போ வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகி வந்து ஒரு இமேஜ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி இமேஜில் இருக்க வந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் என்ன எட்ஜ் இருக்குது, என்ன ஷேப் இருக்குது சொல்லிட்டு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்றப்போ ஒரு இமேஜ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வந்து ஒன் ஆஃப் தி கீ கான்செப்ட் தான் CNN சொல்லுவாங்க. இந்த CNN பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்றப்போ வந்து AlexNet வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா வந்து 1990s இந்த CNNலாம் வந்துருச்சு. பட் ஆனால் ஒரு பெரிய டேட்டா செட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிற அளவுக்கு வந்து எந்த CNNும் ஒர்க் ஆகலை. இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஆர்கிடெக்சர் தான் வந்து AlexNet. என்னென்னா ஒரு 2012 வந்து ஒரு பெரிய காம்படிஷன் வந்து ரன் பண்ணாங்க. இமேஜ் நெட் சேலஞ்சு சொன்னாங்க. அதில் ஒரு பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இந்த பெரிய இமேஜஸில் வந்து எந்த CNN ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது, அதிக ஹை அக்யூரேசியில் வந்து ரியல் டைமாக டிப்ளை பண்ணுற அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி ரிசர்ச் பண்ணதில் அதில் வின் பண்ண ஒரு ஒன் ஆஃப் தி CNN ஆர்கிடெக்சர் தான் AlexNet சொல்லுவாங்க. இந்த AlexNet ஆர்கிடெக்சர் தான் இந்த கம்ப்யூட்டர் விஷனில் வந்து இதுக்கு முன்னாடி ரியல் டைமாக இருக்கக்கூடிய சேலஞ்சஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக வந்து அமைஞ்சது. அண்ட் தென் 2014 பார்த்தீங்கன்னா வந்து RCNN சொல்லிட்டு ஒரு இன்வென்ஷன் வந்துருச்சு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா CNN ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு வந்து ஒரு இமேஜ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2000 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டாங்க. 1 2 3 4 சொல்லிட்டு வந்து ஒரு 2000 பார்ட்ஸாக டிவைட் பண்ண எப்படி இமேஜ் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு இமேஜை 2000 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டுக்குள்ளேயும் வந்து இந்த CNN அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு லைக் ஹியூமன் ஐடென்டிஃபிகேஷனோ இல்லை அனிமல் ஐடென்டிஃபிகேஷனோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இது மூலிமா வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் என்னென்னா வந்து ரொம்ப அதிக டைம் வந்து ஒரு இமேஜ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான எடுத்துக்கிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 to 50 செகண்ட்ஸ் ஒரு இமேஜ் கொடுத்தோன்னா இதில் எங்கே ஹியூமன் இருக்காங்க, எங்கே ஃபேஸ் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு நியர்பை வந்து 40 to 50 செகண்ட்ஸ் ஆகும் ஒரு இமேஜுக்கு. இது வந்து நம்ம ரியல் டைம் யூஸ் கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூட் ஆகாது. ஆனால் இந்த CNN நம்ம அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதை வந்து லைக் இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ற ஒரு பெரிய விக்டரி இருந்தது. இதுக்கு மேலே வர இன்வென்ஷன்லாம் பார்த்திங்கன்றப்போ வந்து இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வந்து இந்த இன்வென்ஷன் வந்து ரொம்பவே அப்போ பேசப்பட்டது. இந்த RCNN மெயின்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிரெக்ஷன் ப்ராப்ளம் பேஸ் பண்ணியிருக்குது. ஆப்ஜெக்ட் செக்மெண்டேஷன் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆப்ஜெக்ட் டிரெக்ஷன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஹியூமன் பின்னாடி வந்து போடும். இது செக்மெண்டேஷனாக வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக நம்ம செக்மெண்ட் பண்ணோம். இது ஒரு ஆப்ஜெக்ட் டிரெக்ஷன் டெக்னிக் தான். பட் லைக் இந்த 2015 பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் RCNN சொல்லிட்டு வந்து இன்னொரு ரிசர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து RCNNல இருந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி வந்து ஒரு ப்ரிசைஸ்டாக பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு இமேஜ் ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டார். இந்த ஃபாஸ்ட் RCNNல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம்வொர்க் என்னென்னா RPN நெட்வொர்க் சொல்லுவாங்க, ரீஜன் பேஸ்ட் ப்ரொபோசல் நெட்வொர்க். இது என்னென்னு பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு இமேஜில் ஒரு பார்ட்டிலும் போயிட்டு வந்து இண்டிவிஜுவல் CNN அப்ளை பண்ணாமல் ஒரு சிங்கிள் பாஸ்லேயே பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு ஹியூமன் எங்கே இருக்காங்க அதை எப்படி வந்து லொக்கேட் பண்ணுறது விஷயத்தை வந்து இந்த ஃபாஸ்ட் RCNNல இருக்கிற இந்த RPN என்ற ஒரு கீ கான்செப்டை வச்சு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி கூட இது பெரிய இன்வென்ஷன் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்றப்போ 40 to 50 செகண்ட்ஸ் ஆகும் ஒரு இமேஜில் இருக்க வந்து ஹியூமன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. பட் இந்த ஃபாஸ்ட் RCNN மூலிமா பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு 0.2 to 0.5 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்மளால் வந்து ஒரு ஹியூமன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இதுவும் நம்மளுக்கு வந்து ரியல் டைமாக யூஸ் ஆகாமல் கேட்டால் யூஸ் ஆகுது. பட் இது ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணும்போது சொல்லிட்டு ஒரு பெரிய இன்வென்ஷன், பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். பட் ரியல் டைமில் நான் என்ன சொல்லியிருந்தேன் வந்து ஒரு செகண்ட்ஸில் 30 டிரெக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த 0.5 செகண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு செகண்டில் ஒரு 2 டிரெக்ஷன் தான். ஸோ இதுவும் ரியல் டைமாக வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு எட்ஜில் டிப்ளை அளவுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி இல்லை. பட் ப்ரீவியஸை கம்பேர் பண்ண சொல்ல வந்து ரொம்ப பெரிய இன்வென்ஷன், ஒரு ஃபாஸ்டர் டைமில் நடந்தக்கூடிய வந்து ஒரு இன்வென்ஷனை இந்த ஃபாஸ்டர் RCNN வந்து பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து ஒரு கீ இன்வென்ஷன் தான் பார்த்தீங்கன்றப்ப வந்து YOLO. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் விஷனோட வரலாறுலேயே கேம் சேஞ்சிங்காக இருந்த ஒரு இன்வென்ஷன். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம RCNNல பார்த்தோம் ஒரு இமேஜை மல்டிபிள் 2000 கிரிட்ஸாக வந்து டிவைட் பண்ணி ஒரு கிரிட்டுக்கும் CNN அப்ளை பண்ணுறது பார்த்தோம். இதில் வந்து என்ன பிரச்சனை, 40 to 50 செகண்ட்ஸ் எடுத்தது. செகண்ட் என்ன பண்ணாங்க வந்து ஃபாஸ்ட் RCNN வந்து இமேஜை டிவைடே பண்ணாமல் டேரெக்டாக CNN வந்து ஃபுல் இமேஜுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க. இது மூலிமா நம்மளுக்கு வந்து
0.5 செகண்ட்ஸ் டு வந்து 1 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணோம். பட் ரியல் டைம் அச்சீவ் ஆகாமல் இருக்குது கரெக்டுங்களா? வந்து இந்த YOLOவில் என்ன இன்வென்ஷன் பண்ணாங்க, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாங்க. லைக் 2000 பார்ட்ஸாக ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணாமல் லைக் வந்து ஒரு 7x7 கிரிட்டாக பார்த்தீங்கன்றப்போ வந்து இமேஜ் வந்து நிறைய பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. அண்ட் தென் ஒரு கிரிட்டுக்கும் பார்த்தீங்கன்றப்போ சிஎன் அப்ளை பண்ணாமல் இந்த ஃபாஸ்ட் ஆர்சினில் இருந்த வந்து சிங்கிள் பாஸ் டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா 7x7 கிரிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பாஸில் சிஎன் அப்ளை பண்ணி வந்து அச்சீவ் பண்ணாங்க. இது மூலியம் பார்த்தீங்கன்றப்ப ரியல் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷனில் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஒரு செகண்ட்ஸுக்கு 30 ஃப்ரேம்ஸ் 40 ஃப்ரேம்ஸ் 50 ஃப்ரேம்ஸ் டிடெக்ஷன் வந்து இந்த YOLO யூஸ் பண்ணி பண்ண முடிஞ்சது. இந்த YOLO V1 V2 V3 சொல்லிட்டு இன்னைக்கு YOLO V12 வரைக்கும் பார்த்தீங்கன்றப்ப வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்றப்ப இதுக்கு ப்ராக்ரஸ் நடந்திருக்கு. இந்த YOLO தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா விதமான ரியல் டைம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் சிட்டி சர்வைலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஹெல்மெட் போர்டெலாம் கண்டுபிடிக்கிறது, லைசன்ஸ் பிளேட் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, ஒரு ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஹெல்மெட் போர்டில் சேஃப்டி ஜாக்கெட் போர்டெலாம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டையும் அட்டானமஸ் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு டேட்டில் வந்து ரியல் டைமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த YOLOன்ற இந்த ஒரு கீ இன்வென்ஷன் தான். இது வரைக்கும் ஆர்சிஎன்லேருந்து YOLO வரைக்கும் பார்த்தீங்கன்றப்ப வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு பார்த்தோம். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனாக என்னென்னா வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணுறது. பட் பேரலாகவே பார்த்தீங்கன்றப்ப வந்து ஆப்ஜெக்ட் செக்மெண்டேஷனுக்கான கீ இன்வென்ஷன் நடந்துகிட்டே தான் வந்தது. ஆர்சிஎனுக்கு அப்புறம் மார்க் ஆர்சிஎன்னு சொல்லிட்டு ஒரு கீ இன்வென்ஷன் வந்தது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை செக்மெண்ட் பண்ணுற மாஸ்கையும் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு கீ அப்ளிகேஷன், ஒரு ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணணும், ஒரு எம்ஆர்ஐ இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூமர் எக்ஸாக்டாக செக்மெண்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டால் பத்தாது. ரெக்டாங்கிள் போட்டால் பார்த்தீங்கன்றப்ப வந்து தப்பான இடத்துல வந்து நம்ம சர்ஜரி பண்ணால் லைக் பெரிய உயிருக்கு ஆபத்தாக ஆகலாம்ல. அதனால் ப்ரிசைஸ்டாக அந்த டியூமரை சுற்றி வந்து செக்மெண்ட் பண்ண வேண்டிய நீட் இருக்குது. இதெல்லாமே வந்து மாஸ்க் ஆர்சிஎன் வச்சு அச்சீவ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு அட்டானமஸ் வெஹிக்கிள்லையும் இந்த செக்மெண்டேஷனுக்கான நீட் இருக்குது. ஒரு வெஹிக்கிள் அட்டானமஸாக போயிட்டு இருக்கு, ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்து எக்ஸாக்டாக செக்மெண்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணால் மட்டும்தான் அது இடிக்காமல் போக முடியும். இது ஒரு ரெக்டாங்கிள் போட்டால் ஒரு 5 to 10% பார்த்தீங்கன்றப்ப வந்து வெஹிக்கிளுக்கும் அந்த ரெக்டாங்கிளுக்கும் டிவியேஷன் இருந்தாலும் வந்து சம்டைம் வந்து அந்த வெஹிக்கிளை போயிட்டு வந்து நம்ம ஹிட் பண்ணுறதுக்கு வந்து கூடும் இல்லையா. இதனால தான் வந்து செக்மெண்டேஷன்ற டெக்னாலஜி வந்து எங்கெங்கன்னா ப்ரிசைஸ்டாக ஒரு நேவிகேஷன் தேவைப்படுது, ப்ரிசைஸ்டாக ஒரு ரோபோட்டிக் சர்ஜரி தேவைப்படுது, இங்கே எல்லாமே இந்த மார்க் ஆர்சிஎன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாங்க. இந்த மார்க் ஆர்சிஎன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலிவேட் ஆகிட்டு யூனிட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்றப்ப மெடிக்கல் செக்மெண்டேஷனுக்கு செப்பரேட்டாக ஒரு மாடல்ஸ் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் பேனாப்டிக் செக்மெண்டேஷன் சொல்லிட்டு அட்டானமஸ் வெஹிக்கிளுக்காக வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த பேனாப்டிக் செக்மெண்டேஷன்றது என்னன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து 2 விதமான செக்மெண்டேஷன் வந்து வந்தது. ஒன்று வந்து செமாண்டிக் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று இன்ஸ்டன்ட் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த செமாண்டிக் செக்மெண்டேஷன் என்னன்னா வந்து லைக் ஒரு ஆப்ஜெக்டை வந்து மல்டி ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது ஒரே ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கார் இருந்தாலும் எல்லாமே வந்து 10 கார் ஒரே டைப் ஆஃப் கார் தான் வச்சுக்குமே தவிர ஒரு காரையும் வந்து செப்பரேட் பண்ணி நம்மளுக்கு காமிக்காது. இது மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் ஐடென்டிஃபிகேஷனாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரோடு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு ட்ரீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு பேக்ரவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி காமனாக இருக்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு செமாண்டிக் செக்மெண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவே இன்ஸ்டன்ட் செக்மெண்டேஷன் என்னன்னா ஒரு 4 to 5 கார் இருக்குன்னா ஒரு கார் என்னென்னு செப்பரேட்டாக நம்ம லேபிள் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டையும் செப்பரேட் ஆப்ஜெக்டாக லேபிள் பண்ணி யூனிக்காக நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து இந்த இன்ஸ்டன்ட் செக்மெண்டேஷன் இருந்தது. இந்த பேனாப்டிக்ன்றது என்னன்னா காம்பினேஷன் போத் லைக் செமாண்டிக் செக்மெண்டேஷனுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே டிடெக்ட் பண்ணுறது, இன்ஸ்டன்ட் செக்மெண்டேஷன் இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் யூனிக்காக டிடெக்ட் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி லைக் வந்த டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேனாப்டிக் செக்மெண்டேஷன். இதுதான் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து டெஸ்லா மாதிரி இந்த அட்டானமஸ் காரில் வந்து நேவிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு கோர் டெக்னாலஜி. இதை பேஸ் பண்ணி தான் அக்யூரேட்டாக ஒரு கார்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, ரோடு ஐடென்டிஃபை பண்ணுறது, ட்ரீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, பேக்ரவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து பேனாப்டிக் செக்மெண்டேஷன் தான் வந்து ரொம்ப அழகாகவே யூஸ் ஆகுது. இப்போ நம்ம 2 விதமான வெட்டிகளும் பார்த்தோம். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்றப்ப வந்து ஆர்சிஎன்லேருந்து பார்த்தீங்கன்னா YOLOவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங்கான வந்து டெக்னாலஜி வந்தது. அதே மாதிரி வந்து செக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்றப்ப வந்து மார்க் ஆர்சிஎன் எல்லாம் தாண்டி பேனாப்டிக் செக்மெண்டேஷன் தான் இன்னைக்கு டேட்டில் ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்குது. வந்து இது 2 டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்றப்ப இன்றைக்கி நிறைய இடத்துல ரியல் டைமில் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் நம்ம எல்லா ஃபீல்டுலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் வந்து பெரிய கேம் சேஞ்சிங்காக இருந்துகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க இன்வென்ஷன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ChatGPT இந்த மாதிரி வந்து பெரிய LLM VLM மாடல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து பாப்புலராக ஆகிட்டு இருக்கு. வந்து இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அப்கமிங் லைக் ஜென்ரேட்டிவ் NLP ரோட் மேப்பில் வந்து நான் டீட்டெயிலாக கவர் பண்ணுவேன். பட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்க ஒரு கோர் கான்செப்ட் எடுத்துக்கிட்டு வந்து விஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த விஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்னன்னா வந்து ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஏன் இந்த சின்ன ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த YOLOலையும் சரி பேனாப்டிக் செக்மெண்டேஷன் சரி வந்து ஒரு ரீசனபிளாக ஒரு பெரிய லெவல் ஆப்ஜெக்ட்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக யூஸ் ஆகும். பட் ஆனால் ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் ஒரு சேட்டலைட் லெவலில் இருக்க வந்து சின்ன ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லை ஒரு பிளேஸில் இருக்க ரொம்ப டைனியான ஆப்ஜெக்ட்டை கண்டுபிடிக்கணும் ரொம்பவே அது ஸ்ட்ரகிள் ஆகும் YOLO அண்ட் பேனாப்டிக் செக்மெண்டேஷன். பட் இந்த விஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன வந்து ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிறதால வந்து ஃபியூச்சரில் இனிமேட்
அப்புறமேட்டு வந்து என்ன ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் இல்லைனா என்ன வித ஆப்ஜெக்ட் செக்மெண்டேஷன் இருந்தாலும் அங்கே ஒரு டைனியான ரொம்ப ஸ்மால் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்ததுன்னா அந்த இடத்துல இந்த விஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஒரு கோர் கான்செப்ட் வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து ஒரு ரொம்ப பெட்டரான ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். எப்படி வந்து 1960s பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு எக்ஸ்ரே, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி டெக்னாலஜிலேருந்து ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷன், ஹியூமன் ஐடென்டிஃபிகேஷன், அந்த ரியல் டைம் வந்து சேலஞ்சஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு டெக்னாலஜி வந்து கடைசியில் எவ்வளோ எப்படி கேம் சேஞ்சிங்காக இருந்தது, ஒரு பேனப்டிக் செக்மெண்டேஷன் எப்படி கேம் சேஞ்சிங்காக இருக்குது, இன்றைக்கி டேட்டில் ஒரு விஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாகவே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது வாட் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் விஷன், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போது ஃபியூச்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் விஷனை தெரிஞ்சிக்கக்கூடிய நேரம். ஃபியூச்சர் ஃபுல்லாக வந்து ஃபிசிக்கல் ஏஐ தான் பார்த்தீங்கன்றப்ப வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆக்குபை பண்ண போகுது. ஃபிசிக்கல் ஏஐனா என்னென்னா வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு ஸ்மார்ட் கோடிங் எழுதுறதுக்கோ சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுறதுக்கோ மட்டும் யூஸ் ஆகாமல் ரியல் டைம் வந்து ரோபோட்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஒரு ரோபோட்ஸ் எல்லாமே நம்ம டே டு லைஃப்பில் வரப்போகிறதால வந்து இந்த ரோபோட்ஸ்ன்றது ஒரு எட்ஜ் கைண்ட் ஆஃப் வந்து கம்ப்யூட்டிங் டிவைஸ் தான். வந்து இந்த ரோபோட்டில் இருக்க வந்து கேமராஸ், சென்சார்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரியல் டைமாக டே டு டே இருக்கிற நிறைய விதமான வந்து ஆக்டிவிட்டி ப்ரிடிக்ஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ட்ராக்கிங், இந்த மாதிரி நிறைய கோர் கான்செப்ட் யூஸ் ஆக போகுது. நான் சொன்ன மாதிரி இந்த விஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸும் இந்த யோலா மாதிரி வந்து அப்கிரேடடான நிறைய மாடல்ஸும் பார்த்தீங்கன்றப்போ ரியல் டைமாக யூஸ் ஆக போகுது. ஸோ தட் நீங்கள் கம்ப்யூட்டர் விஷனை பார்த்தீங்கன்றப்போ வந்து ஒரு டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கல் வேலை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபிசிக்கல் ஏஐயில் பார்த்தீங்கன்றப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிற வந்து ஏஐலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய கரியர் ஸ்கோப் வந்து இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும்னா வந்து எங்களோட இந்த ஸ்க்ராட்ச் லேர்னோட பேஜ் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்கமிங்காக நிறைய விதமான ரோட் மேப் நான் கவர் பண்ண போகிறேன். கம்ப்யூட்டர் விஷன் கவர் பண்ண மாதிரி வந்து லைக் ஜென்ரேட்டிவ் ஏஐ, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டீப் லேர்னிங், இந்த மாதிரி எல்லா விதமான ஏஐ டெக்னாலஜியும் இன்னைக்கு கரண்ட்டாக இருக்க ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ஏஜென்டிக் ஏஐ, இந்த மாதிரி எல்லா கோர் கான்செப்ட்ஸும் நான் வந்து டெப்த்தாக வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் கவர் பண்ண போகிறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.